என்ன இழிச்ச வாயினா நினைக்காத அப்படின்னா இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? ஸோ வெல்கம் பேக் டு அவர் டெய்லி 2 வேர்ட் சீரியஸ். ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் புது புது வார்த்தை வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன இழிச்ச வாயினா நினைக்காத அப்படின்னா இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா டோன்ட் டேக் மீ ஃபார் அ ரைட் அப்படின்னு சொல்லணும். சிம்பிள். உதாரணத்துக்கு நான் ஒரு 2 சென்டென்ஸ் மேக் பண்றேன். டோன்ட் டேக் மீ ஃபார் அ ரைட், ஜஸ்ட் டெல் மீ த ப்ரைஸ் ப்ளீஸ். ஓகே. இன்னொன்று, அண்ட் ஐ நோ வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ, ஸோ டோன்ட் டேக் மீ ஃபார் அ ரைட் இப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன நீ ஏமாத்தணும்னு நினைக்காத, என்ன இழிச்ச வாயினா நினைக்காத, இப்படியெல்லாம் நீங்கள் இந்த டேர்மில் நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இது சீட் மீன்னு சொல்லிட்டு போயிடலாம். டோன்ட் சீட் மீ அப்படின்னா டோன்ட் சீட் மீனா என்னை ஏமாத்தாத அப்படின்னு தான் அர்த்தம் வரும். என்னை இழிச்ச வாயினா நினைக்காத அப்படிங்கிறதுக்கு மீனிங் வராது. ஸோ இதை சொன்னீங்க அப்படின்னா ஐடியா கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ரெண்டாவது வார்த்தை என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத அப்படின்னா இங்கிலீஷில் இது எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வார்த்தை என்னன்னா ஸ்பொராடிக், SPORADIC, ஸ்பொராடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு 2 சென்டென்ஸ் இதுக்கு மேக் பண்ணுறேன் பாருங்க. The Wi-Fi signal is sporadic in my home. The rain was sporadic with just a few drops of here and there. இந்த மாதிரி தினமும் 2 வார்த்தை நீங்கள் 10 ரீல் பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு ரீல் உங்களை 2 வார்த்தை எஜுகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ வில் பி ஃபைன், ரைட்? ஸோ மறக்காமல் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தாடா தினமும் 2 வார்த்தை இங்கிலீஷ்லையாவது கற்றுக்கோ என்னால் அப்படின்னு. ஸோ இன்னும் உங்களுக்கு அதிக வார்த்தைகள் தினமும் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு 2 வார்த்தையில் மீட் பண்ணுவோம். பாய்.